குட் மார்னிங் எவ்ரிவன். சிவில் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணி, அதாவது கிரேட்டர் தென் சிம்பிளா இருக்கலாம், லெஸ் தென் சிம்பிளா இருக்கலாம், ஈக்குவல் டு சிம்பிளா இருக்கலாம், இல்லைன்னா அதாவது நான் என்ன சொல்லலாம், நாட் கிரேட்டர் தென்னா இருக்கலாம், நாட் லெஸ் தென் இருக்கலாம். இது மாதிரி சிம்பிளான யூஸ் பண்ணி 2024 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, 2025 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அந்த ரெண்டு கொஸ்டின் பார்க்கலாம் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஒருவேளை இது அடுத்து கம்மிங் இயர்ல கேட்கும்போது உங்களுக்கு அட்டன் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. If P means greater than, Q means less than, R means not greater than, S means not less than, and T means equal to, then consider the following statements னு கொடுத்து நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன ஆன்சர் கரெக்டா வரும்ன்றது கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு என்ன சொல்றாங்க, அது பேசிக்கா பாருங்க. P equal to என்ன சொல்றாங்க, P என்ன கிரேட்டர் தானா, P என்ன கிரேட்டர் than, Q என்ன லெஸ் than, R என்ன சொல்லலாம், நாட் கிரேட்டர் தென். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, எஸ் என்ன நாட் லெஸ் தென், டி என்ன ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஒன்னுக்கு போயிடலாம். ஸ்டேட்மெண்ட் ஒன்னில் என்ன சொல்ல வராங்கன்றது நல்லா யோசிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க, அதாவது நமக்கு என்னவா சொல்றாங்க, அது கண்டிப்பா லெஸ் தென்னா இருக்காது, நாட் லெஸ் தென். அப்ப நாட் லெஸ் தென்னா எப்படி எழுதிக்கலாம், இதுனா 2x நாட் லெஸ் தென்னு சொல்லிட்டாங்க, 3y இருக்கு. அப்போ கிரேட்டர் தானே இருக்கலாமா, லெஸ் தானே தான் இருக்கக்கூடாது, கிரேட்டர் தானே இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவல்ட்டா இருக்கலாம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிடலாம். சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, டீன்னு கொடுத்திருந்தா ஈக்குவல்ட்டுன்னு சொன்னாங்களா, அப்ப எப்படி எழுதிக்கலாம், இது 3x ஈக்குவல் டு 4z சொல்லிடலாம், 4z. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் எப்படி சொல்லியிருக்கான்னு பாருங்க, இதோட ஆன்சர் எனக்கு என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட நார்மலா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9y. ஓகேவா? பின்னு கொடுத்திருந்தா நம்ம வேரியபிள்னா கிரேட்டர் தென்னு சொல்றேன். ஓகே, அப்ப பி ஈக்குவல் டு நமக்கு என்னவா இருக்கலாம், கிரேட்டர் தென்னா இருக்கலாம், கிரேட்டர் தென் 8z செக் பண்ணும். சரி, ஓகே. இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதிக்கலாம், இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ வேணும்னா நம்ம 4/3 இசட்னு எடுத்துக்கலாம். அப்ப எக்ஸோட வேல்யூ இதுல சப்ஸ்டிட் பண்ணலாமா, 2 4/3 இசட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 3y வந்துடும். அப்ப இதை சிம்பிளை பண்ணுங்க. இது வந்து எப்படி இருக்கலாம், 8z divided by 3 greater than 3y சொல்லிடலாமா. இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம், இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த 3 இந்த சைடு கொண்டு போயிடலாமா, கொண்டு போனா என்ன இருக்கலாம், 8z greater than or equal 9y சொல்லிடலாம். அப்போ 8z இது வந்து பார்க்கும்போது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 8z லெஸ் தென் ஆகும், இங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு சொல்லியிருந்தாங்க, அப்போ 9y greater than 8z அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பா இது வராது. கரெக்டுங்களா? அது எது லார்ஜஸ்டா இருக்கு, 8z தான் லார்ஜஸ்ட். இங்க எப்படி சொல்லியிருக்காங்க, ஸ்மாலஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்கரெக்ட். ஓகே தானே? அடுத்த செகண்ட் ஒன் போயிடலாமா. அடுத்த செகண்ட் ஒன் பாரு. செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் எக்ஸ் கியூ 2y சொல்றாங்க. எக்ஸ்ன்னு இருக்கு, இங்க 2y இருக்கு, q லெஸ் தென் சப்ஸ்டிட் பண்ணிட்டு. ஸோ அடுத்தது நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, y இசட்னு கொடுத்துருக்காங்க, அதுல ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நாட் கிரேட்டர் தென். அப்போ கிரேட்டர் தென் இருக்கலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா இருக்கலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா இருக்கலாம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன சொல்ல வராங்கன்னா, எக்ஸ் ஆர் இசட்னு சொல்றாங்க. ஆர்ன்னா அதே போல நமக்கு என்ன சொல்றாங்க, எக்ஸ் ஆர்ன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இசட்னு வரும். வருதான்னு சொல்லி செக் பண்ணலாமா. இப்போ நார்மலா பாருங்க, இதோட ஆன்சர் வருமானு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இதில் நார்மலா யோசிக்கும் போது எப்படி இருக்கலாம், ஸோ நார்மலா யோசிங்க. இதுல பொறுத்த வரைக்கும் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 2y இருக்கலாம், எக்ஸோட அதிகமா 2y இருக்கு. கரெக்டா? அப்ப நான் இது என்ன பண்ணிக்கலாம்னா, இதோட ஆன்சர்ல 2y எடுத்துக்கிறேன். பாருங்க, இது இந்த லெஃப்ட் சைட்ல இந்த ரைட் சைட்லயும் பார்த்தீங்கன்னா 2y மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். y ஆட் பண்ணி y செட்னு சொல்லிடலாம். ரெண்டு சைட்லயும் y ஆட் பண்ணியிருக்கேன். இது 2y ஆயிருமா, 2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்றாங்க, இசட் y வந்துருமா. கரெக்ட் தானே? ஸோ இந்த கான்செப்ட் வந்திருக்கலாம். இப்போ நான் இதை எப்படி சிம்பிளை பண்ணிக்கலாம், அப்போ 2y வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன சொல்ல வராங்க, இசட் பிளஸ் ஒய்ன்னு சொல்லலாம். எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா இருக்கு, ஒய்யை சேர்த்தா தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா இருக்கு. கரெக்டா? இதுல வந்து ஒய்ன்னு சேர்த்தா மட்டும்தான் அந்த ஆன்சர் வருது, இங்க ஒய் இல்லை.
அப்போ நமக்கு இது என்ன இருக்கலாம், எக்ஸ் லெஸ் தென் இசட் ஈக்குவல் டு என்னவா இருக்கலாம், இன்கரெக்டா இருக்கலாமா? அப்ப இதோட ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். அப்ப ஆன்சர் ஈக்குவல் டு என்னவா இருக்கலாம், டி ஆப்ஷன் நெய்தர் 1 or 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் போலாமா? இது வந்து 2024 பார்த்த கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து 2025 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, இது எப்படி கேட்டிருக்காங்கன்றது யோசிக்கலாம். அதுல பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, greater than C, less than D, greater than E, greater than F, greater than or equal to G, equal to H. Then என்னவா சொல்லியிருக்காங்க, and B always greater than E. இது ஆன்சர் செக் பண்ணணும். அடுத்தது P greater than Q equal to R greater than or equal to S equal to T less than or equal to U equal to V greater than W when S is always less than Vன்னு சொல்றாங்க. S less than V ன்னு செக் பண்ணும். இதுல which of the following statements, which are the statements given above is are correct னு கேட்டிருக்காங்க. 1 only, 2 only, both, neither. சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க யோசிங்க. ஆனா கொடுத்துருக்கிறது பிஏ இ தான் கம்பேர் பண்ணணும். அப்போ நான் பிஇன்னா இந்த இடத்துல இருந்து இது வரையும் கம்பேர் பண்ணா போதும். கரெக்டா? இந்த கொஸ்டினுக்கு தகுந்த மட்டும் நான் சால்வ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பி கிரேட்டர் தென் சியா, சியை விட எது லார்ஜஸ்டா இருக்கு, பி. சரி ஓகே. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் டி. டி கம்பேர் பண்ணும்போது சி கம்மி தான் சொல்றேன், டி கம்மி. ஓகே, அந்த டி பிக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்ல நமக்கு இதுக்கும் ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? ஸோ எப்படி வேணா வரலாம். ஸோ எப்படின்னா டி ஈக்குவல் டு சியோட லார்ஜஸ்ட், சியோட லார்ஜஸ்ட். ஆனா எப்படி வேணா இருக்கலாம். கரெக்டா? ஸோ அப்ப எப்படி வேணா இருக்கலாம்ன்றது பாருங்க, டிக்கு ஈக்குவலா இருக்கலாம், பியோட டி கம்மியா இருக்கலாம், இல்ல பியோட லார்ஜஸ்டா கூட இருக்கலாம், என்னன்னு தெரியல. டி இங்கெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து வந்து கிரேட்டர் தென் இன்னு சொல்றாங்க. ஈவோட டி எப்படி இருக்காமா, லார்ஜஸ்ட் இருக்கும்போது எனக்கு அந்த இ எங்கெல்லாம் வரலாம், ஸோ டியோட ஸ்மாலஸ்ட் தான். அப்போ இங்க வந்திருக்கலாம், டிக்கு கம்மியா இருக்கலாம், டி கம்மியா இருக்கலாம். அப்ப இந்த பிளேஸ்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அதாவது நல்லா யோசிங்க, டி வரதே 3 பிளேஸ்ல வரலாம். பியோட லார்ஜஸ்டா இருக்கலாம், பிக்கு ஈக்குவலா இருக்கலாம், பியோட ஸ்மாலஸ்டா இருக்கலாம். ஆனா எப்பயுமே டி 3 பிளேஸ்ல வர பாசிபிள் இருக்குன்னா இ 3 பிளேஸ்ல பாசிபிள் இருக்கு. இப்போ நமக்கு என்ன சொல்ல வரோம்னா, இ வந்து கிரேட்டரா இருக்கலாமா, இவோட, அதாவது பி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் இ. ஓகே, பி வந்து கிரேட்டரா இருக்கலாமான்னு கேட்குறேன் இ கம்பேர் பண்ணும்போது. ஆனா டெஃபினட்டா சொல்ல முடியுதா, நாட் டெஃபினெட்லி. டெஃபினெட்லி. கரெக்டா? அப்ப இது இன்கரெக்ட் ஆயிருமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆச்சா? நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடலாமா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ற பாருங்க, நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, இதுல எஸ் அண்ட் வி தான் சொல்றாங்க. ஸோ அப்ப நான் எஸ் அண்ட் வி ஈக்குவல் மட்டும் எடுத்தா போதும். எஸ் ஈக்குவல் டு டியா, எஸ்க்கு டி ஈக்குவல், ஆனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூன்னு சொல்றாங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூ என்ன சொல்றாங்க, டி வந்து ஸ்மாலஸ்டா இருக்கு, இல்லைன்னா ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி யூ இங்க இருக்கலாம், அப்படி இல்லைன்னா லார்ஜஸ்டாவும் இருக்கலாம். ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்க, வி ஈக்குவலா, வி இங்கேயும் வந்திருக்கலாம், இல்ல இங்கேயும் வந்திருக்கலாம். இப்ப நமக்கு என்ன எப்படி சொல்றாங்கன்னா, அப்போ வி பொறுத்த வரைக்கும் எஸ்வி எப்படி இருக்கலாம், எஸ்ஸும் வி ஈக்குவலா இருக்கலாம், எஸ் லெஸ் தென் வியாவும் இருக்கலாம். எனக்கு 2 பாசிபிள் இருக்கு. அப்போ இது நாட் டெஃபினெட்லி. கரெக்ட். கரெக்டா? ஸோ அப்போ இதுவும் இன்கரெக்ட். அப்போ ஆன்சர் என்ன எடுத்துக்கலாம், டி ஆப்ஷன் எடுத்துக்கலாமா, நெய்தர் 1 or 2. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் கொஸ்டினாலும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கணும். ஆனால் கொஸ்டின் எல்லாம் ஃபுல்லா ட்ராப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா எது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்க. இங்க பிக்கும் இக்கும் கொடுத்தோன்னா பிஇ மட்டும் நீங்க பாருங்க போதும். இங்கேயும் எஸ்வி கொடுத்துருக்காங்கன்னா எஸ்க்கு விக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட போதும். ஆனால் முன்னாடி இருக்குதா பின்னாடி இருக்குதோ அதை நீ பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ.